ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப விருப்பமான ரொம்ப காரசாரமான வெஜ் மோமோஸும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெட் சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மோமோ பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு செய்யணும். வெளியே வைக்கிற மாவு, உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். இப்போ நம்ம முதல்ல மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுல பண்றப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவை. எனக்கு இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் சாஃப்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டா இருக்கக்கூடாது. இந்த பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு காஞ்சு போகாம இருக்கணும். ஒரு தட்டு இல்ல ஒரு துணி போட்டு 20 நிமிஷம் போல நல்லா ஊற விட்டுருங்க. மாவு ஊறட்டும். இப்ப நம்ம சட்னி பண்ணிடலாம். ஒரு பேன்ல தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு நிமிஷம் போல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிறப்பதான் பச்சை வாசனை போகும். இதை தனியா நம்ம எதுவும் தாளிக்க போறது கிடையாது. இந்த சட்னி ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷன். இந்த மோமோக்கு நல்ல காரசாரமா இருக்கும். இது நல்லா கொதிக்கும் போது தக்காளியோட தோல் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஒரு 7 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல இந்த தக்காளியையும் இந்த காய்ந்த மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம இப்ப அரைக்க போறோம். இந்த தக்காளியில இந்த தோல் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அந்த நம்ம கையை வச்சு இப்படி எடுத்தோம்னா அழகா வந்துரும். இங்க பாருங்க, அழகா வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த தோல் எல்லாம் நம்ம நீக்கிட்டு தக்காளியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மேல இருக்க பகுதியை வேணா நீங்க வெட்டி எடுத்துடலாம். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். நம்ம ரெட் சட்னி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் பண்ண போறோம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அரை துருவின கேரட், அரை முட்டைக்கோஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பொடிசா நறுக்கி தாங்க சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல வதங்கினா போதும். அப்பதான் மோமோக்குள்ள வைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப நேரம் வதக்க கூடாது. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு 20 நிமிஷம் போல ஊறிடுச்சு. அதை இந்த மாதிரி உருண்டையா எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டை இல்ல இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்லயே மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா விரிக்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா மெல்லிசா நல்லா பெருசா விரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டான டிஃபன் பாக்ஸ் இல்ல ரவுண்டான பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம விரிச்சு வச்சிருக்க மாவுல அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம மோமோ பண்றதுக்கு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல பேஸ் தேவைப்படும். இதை வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி அழகா வந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாவே நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் மோமோ மடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் நீங்க மோமோக்கு விரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து எடுத்து சேலையை மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மடிங்க. அப்பதான் அந்த ஷேப் கரெக்டா வரும். இது நிறைய ஷேப்ஸ்ல செய்வாங்க. ஆனா இந்த ஷேப் ரொம்ப சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும்.
அவ்வளவுதாங்க. மேல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழுத்தி விட்டுருங்க. பாருங்க, நம்ம மோமோ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இட்லி தட்டு இல்ல ஒரு ஸ்டீமர் பிளேட்ல எல்லா மோமோவையும் வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி உள்ள வச்சிருங்க. கரெக்டா ஒரு 10 நிமிஷங்க நம்ம மோமோ சூப்பரா ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம மோமோ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம மோமோஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்ப பிச்சை காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். இது அப்படியே இந்த சட்னில தொட்டு சாப்பிடும் போது ஆஹா, என்ன டேஸ்டா இருக்குங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.